மிதுன ராசி நேயர்களுக்கு பராபவ வருடம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஒரு ஆண்டு ஒரு சோதனை காலமாக இருந்த உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் இடத்திற்கு மாறுகிறார். குடும்பஸ்தானம், தனஸ்தானத்தில் குரு பகவான் உச்சமடையக்கூடிய இந்த காலகட்டத்தில் கேது பகவானும் உங்களுக்கு ஐப்பசி மாதத்திற்கு மேல் வரப்போகிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். விட்டு பிரிந்து சென்ற குடும்பங்கள், சிதறிய குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவது இந்த வருடம் உங்களுக்கு அலாதி சந்தோஷத்தை கொடுக்கும். திருவாதிரை மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு, குறிப்பாக வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு அயல் நாட்டிலிருந்து புதிதாக இம்போர்ட் மற்றும் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய ஒரு தொழில் அமைப்பு வந்து சேரும். இதுவரையில் உங்களுக்கு முகம் அறியாத நண்பர்கள் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் சந்தித்து, இந்த சந்திப்பின் மூலமாக உங்கள் வியாபாரம் விரிவடையக்கூடிய ஒரு சூழ்நிலையோ அல்லது புதிதாக தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையோ வந்து சேரலாம். இந்த வியாபார விஸ்தரிப்பு என்பது உங்களுக்கு ஐப்பசி மாதத்திற்கு மேல் வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் உருவாகும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு முழுக்க முழுக்க தெய்வ அனுகிரகங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. ஆகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் மற்றும் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தெய்வ வழிபாடுகளை அதிகம் செய்யலாம். குறிப்பாக உங்கள் குலதெய்வத்தை மாதத்திற்கு ஒரு முறை சென்று தரிசனம் செய்வதோ அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை தரிசனம் செய்தாலோ குரு கேதுவினுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும். லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சியில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார். இதுவரையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சனி பகவானின் சஞ்சாரம் 10ஆம் இடத்தில் இருப்பதனால் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டு. 2ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த கேதுவின் சஞ்சாரமானது 8ஆம் இடத்தில் உங்களுக்கு ராகுவின் சஞ்சாரம் அமையக்கூடும். குடும்பத்தில் சுப காரியங்கள் அவசியம் ஏற்படும். இதுவரையில் திருமண தடை இருந்தது, உங்களினுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பராபவ வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். பெரியவர்கள் இதுவரையில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும். குழந்தைகளுக்கு திருமண வைபவங்களும் மற்றும் பெரியவர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஆரோக்கிய குறைபாடுகளும் நீங்கக்கூடிய ஒரு பராபவ ஆண்டு மிதுன ராசி நேயர்களுக்கு இதுவரையில் கண்டிராத ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நீங்கள் பார்க்கலாம். மிதுன ராசி அன்பர்களுக்கு, குறிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் வண்டி வாகனங்கள் மாற்றக்கூடிய ஒரு யோகம் அமையக்கூடும். வரக்கூடிய ஆனி மற்றும் ஆடி மாதம் உங்களுக்கு மிகவும் சாதகமானதாக அமைகிறது. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாட்டில் சென்று நீங்கள் வியாபாரம் செய்வதோ அல்லது வெளிநாட்டிற்கு சுற்றுலா சென்று வரக்கூடிய ஒரு அமைப்போ இந்த வருடத்தில் உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காத விசா பிரச்சனைகள் மற்றும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடாவில் வேலை செய்பவர்களுக்கு அங்கு இதுவரையில் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்பொழுது வரக்கூடிய இந்த வைகாசி மாதத்தில் குரு பெயர்ச்சியின் மூலமாக உங்களுக்கு வெளிநாடு தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டில் வேலை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையக்கூடும். பாக்கியத்தில் ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு பகவானின் சஞ்சாரம் 8ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய இந்த கால சூழ்நிலைகளில் மிதுன ராசி அன்பர்களுக்கு இதுவரையில் நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியதாக அமைவார் ராகுவும் கேதுவும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் நீண்ட நாளாக இருந்து வந்த திருமண தடை விலகும். முதல் திருமணம் இதுவரையில் உங்களுக்கு வெற்றி அடையாத ஒரு சூழ்நிலையில் 2வது திருமணம் நிச்சயமாக இந்த பராபவ வருடத்தில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். வீடு, வாகனம் மற்றும் சொத்து விவகாரங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சகோதர சகோதரிகள் மூலமாக இருக்கக்கூடிய குழப்பங்களும் இந்த வருடத்தில் உங்களுக்கு கார்த்திகை மார்கழி மாதத்தில் இது தீரும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே உங்கள் குலதெய்வ பிரார்த்தனை செய்து வந்தாலே தெய்வ அனுகூலங்கள் நிறைந்திருக்கும்.